சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு புறப்பட்டார் பிரதமர் மோடி. டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை வந்த பிரதமர் மோடி தற்போது புதுச்சேரிக்கு புறப்பட்டிருக்கிறார். விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். பிரதமர் மோடியின் புதுச்சேரி பயணம் மற்றும் அங்கு மேற்கொள்ள இருக்கும் பிரச்சாரம் தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். புதுச்சேரியில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக 2 நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கின்றார் பிரதமர் நரேந்திர மோடி. டெல்லியிலிருந்து சற்று முன்பாக தனி விமானம் மூலமாக சென்னை வந்தடைந்த பிரதமர் தற்பொழுது ஹெலிகாப்டர் மூலமாக புதுச்சேரிக்கு புறப்பட்டிருக்கின்றார். புதுச்சேரியிலே இன்று மாலை நடைபெறக்கூடிய ரோட் ஷோ உள்ளிட்டவற்றிலே பங்கேற்று தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்ட இருக்கின்றார் பிரதமர் நரேந்திர மோடி. அதன்படி புதுவையினுடைய அஜெண்டா சிக்னல் சந்திப்பிற்கு வருகை தரக்கூடிய பிரதமர் அங்கிருந்து தன்னுடைய ரோட் ஷோவை தொடங்குகின்றார். புதுச்சேரியினுடைய முக்கிய சாலையான அண்ணா சாலை வழியாக அண்ணா திடல் என்று சொல்லப்படக்கூடிய பகுதி வரை கிட்டத்தட்ட 1.7 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த ரோட் ஷோ நடைபெற இருக்கின்றது. 1 மணி நேரம் பிரதமர் நரேந்திர மோடி ரோட் ஷோவிலே பங்கேற்க இருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த ரோட் ஷோவிலே பங்கேற்கக்கூடிய தொண்டர்கள், ஆதரவாளர்கள் என்று பலரும் பாஜகவை சார்ந்தவர்கள் வந்திருக்கின்றார்கள். அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். ஏறக்குறைய 30,000 பேர் நின்று பங்கேற்கக்கூடிய விதமாக பிரதமருடைய ரோட் ஷோ நடைபெற இருக்கின்றது. இன்று மாலை 5:50 மணி அளவிலே புதுச்சேரியிலிருந்து மீண்டும் சென்னை திரும்பக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி இன்று இரவு சென்னை கிண்டியிலே தங்குகின்றார். நாளை சென்னை கிண்டி ஐடிசி நட்சத்திர விடுதியிலே பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டுவிட்டு நாளை தினம் பிற்பகல் டெல்லி செல்கின்றார் பிரதமர். இன்று புதுச்சேரியிலே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடைபெறக்கூடிய பிரதமருடைய அந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியிலே கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலே தொண்டர்கள் 2 பக்கமும் திரண்டு நின்று பிரதமருக்கு தங்களுடைய ஆதரவினை புதுவையில் பாரதிய ஜனதா கட்சி உட்பட தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கட்சியின் வேட்பாளர்களுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கக்கூடிய விதமாக 30,000க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்க இருக்கின்றார்கள்.